ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கற்றாழை சட்னி எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன். தேவையான பொருள்: ஒரு பெரிய கற்றாழை, எனக்கு சின்னதாக இருக்குது அதனால 3 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 8 நம்பர், தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு பத்தை, பூண்டு 4 பல், புளி 1 இன்ச் அளவு, மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 5. இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அண்ட் வரமிளகாய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகாய் காம்பை எடுக்காமல் காம்போடு எப்போவுமே சேர்த்து பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விடணும். இப்போது கற்றாழையை என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. மேலே இருக்கிற தோலை மட்டும் நீங்கள் நைஃப் வச்சுட்டு அப்படியே லேசாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஜெல் நல்லா தெரியும். இந்த ஜெல்லை ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃப் வச்சு எடுக்காதீங்க, வராது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வரும். எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. பெரிய கற்றாழையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நிறையாவே கிடைக்கும். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாமல் போட்டுறாதீங்க, ஸ்மெல் வரும். நல்லா 4லேருந்து 5 டைம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மையும் போயிடும், ஸ்மெல்லும் வராது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயை சூடு பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தேங்காய், அண்ட் பூண்டு. இப்போது இது 3த்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே. கற்றாழை சட்னின்னு யோசிக்கும்போது எல்லாரும் நினைப்பீங்க, ரொம்ப ஸ்மெல் வரும், இல்லை கசப்பாக இருக்கும், எப்படி இதெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அப்படி எதுவுமே இருக்காது. இது கற்றாழை சட்னியானே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஓரளவு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கற்றாழையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். கற்றாழையில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கொஞ்சம் நமக்கு ரிமூவ் ஆகும், மொத்தமாக போகாது. அந்த மாய்ஸ்சர் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆக மாதிரி தெரியும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு தெரியும் கற்றாழை வதங்கியிருக்கா இல்லையான்னு. இப்போது இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி, ஜீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அண்ட் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக தாளித்து ஊற்றிடுங்க, அவ்வளோதான். பாருங்கள், சட்னி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சுட சுட மொறுன்னு தோசை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள்.
வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.